பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் சார் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். சரி, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? விஜய் சார் பார்க்க. அப்படியா? நாளைக்கு தான் அவர் வராரு. இன்னைக்கு சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவு பிடிக்குமா அவரை? சரி, என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? அவர் ரொம்ப நல்லதெல்லாம் செய்றாரு. ஓகே, பணம் கட்டிறாரு. நீ சொல்லுமா, நீ எதுக்காக வந்திருக்கீங்க இங்க? விஜய் அண்ணனை பார்க்க. விஜய் அண்ணன் நாளைக்கு தானே வராங்க. சும்மா பார்த்துட்டு வந்தோம். அவ்வளவு பிடிக்குமா விஜய் அண்ணன்? சரி, எந்த படம் ரொம்ப அதிகமா பார்த்த படம் நீங்க? பிகில். பிகிலா? விஜய் அங்கிளுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க. ஐ லவ் யூ விஜய் அங்கிள். தோசை எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிக்கணும். எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? விஜய் பார்க்க. விஜய் அங்கிள் நாளைக்கு தானே வராங்க. விஜய் அங்கிள் எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவு பிடிக்குமா? உங்க ஊருக்கு விஜய் அவர்கள் வராங்க. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். நாங்க எங்கெங்கயோ போய் பார்க்கணும்ட்டு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்க ஊர்லயே வரது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. குழந்தைகளோட வந்திருக்கீங்க, என்ன ரொம்ப ஹாப்பி. காரணம்? அவங்க தூங்கும் போது சரி, விஜயோட பாட்டு தான், அந்த பிகில் பாட்டு மட்டும் தான் பாக்குறதே. விடியும் போது அது மட்டும் தான். அதான் அவங்க விஜய் உலகமாவே இருக்கிறோம். அவங்களுக்காகவே விஜய் சார் எப்படின்னா அண்ணாவை பார்த்தணுன்ற ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் நாங்க. நாளைக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்ல, ஒரு வருத்தம் அளிக்குதா உங்களுக்கு? இல்ல, ஆனா நாங்க வெளியில இருந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனா எப்படியாச்சும் அவரை பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம். குழந்தைங்க பார்க்கணும், அவங்க ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அவங்க ஏற்பாடுகள் எப்படிமா நடந்துகிட்டு இருக்கு? சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்குது. எங்களுக்கே ஆர்வமா இருக்கு வந்து பார்க்கணும்ட்டு இருக்கணும். ஏன்னா பல இடங்கள்ல பல நாங்க காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கதே ப்ராமிஸா எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவர் சேஃபா வந்து சேஃபா பண்ணி மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு கூட ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம். அதுதான், அவருக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. இங்க வந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற பேர் அவருக்கு வரக்கூடாது. ஏமா இவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? நம்பிக்கைன்னா நாங்க ஒரு ரொம்ப ட்ரை பண்ணோம், யாரும் எதுவும் பண்ணல, எப்பயாச்சும் ஒரு மாற்றம் வரட்டுமேன்றதுக்காக தான். 2026 விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவு பிடிக்குமா அவரை? ரொம்ப பிடிக்கும். ஏன்? அவர் எங்க அண்ணன். அப்படியா? அப்படிதான். ஓகே, எப்படி இருக்கு இந்த ஏற்பாடுகள்லாம் நாளைக்கு? செம்மையா இருக்கு. அப்படியா? என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இந்த வெயில் படக்கூடாதுன்னு மேற்கூரை எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, பர்டிகுலரா என்ன விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்கு? விஜய் வரதான் பிடிக்கும். அப்படியா? சரி, நாளைக்கு இந்த ஊர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வரப்ப இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது வேலூர்ல எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். செம்மையா இருக்குமா? நீங்க சொல்லுங்க சார். விஜய் அவர்கள் உங்க ஊருக்கு வராங்க, எப்படி இருக்குங்க எதிர்பார்ப்புகள்? நல்லா இருக்கு. ஓகே, ஏற்பாடுகள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நல்லாவே இருக்கு. நல்லாவா இருக்கு. விஜய் அவர்களோட இந்த அரசியல் களம்ன்றது எப்படி பாக்குறீங்க நீங்க? மக்கள் மத்தியில எப்படி இருக்கு வரவேற்பு? நல்லா செய்வாங்க, எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு நல்லா செய்வாங்கன்றது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இல்ல குடும்பமா காலையில இருந்தே வந்துகிட்டு இருக்காங்களே, அது என்ன ஒரு கனெக்ட் விஜய்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும்? அப்படி இல்லை, எல்லாமே நாங்க எங்க உறவா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க உறவா தான் நாங்க எதிர்பார்க்குறோம். நாங்க அரசியல்வாதியோ இல்ல ஒரு இதுக்கோ நாங்க வரல, நடிகருக்கோ வரல, எங்க உறவா இருக்காரு, அதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2026 நம்மளது தான். ஓகே, எங்க நம்பது தான். உங்க ஊருக்கு விஜய் அவர்கள் வராங்க, எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியா? இவ்வளவு பிடிக்குமா அவரை? விஜய் ஃபேன் தான் நாங்க. அப்படியா? எப்ப இருந்து? நான் சின்ன வயசுல இருந்து. அதான் உங்க ஊருக்கு வராங்க, மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்ப பாப்பன்னு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. நாளைக்கு தான் அவர் வர. இன்னைக்கே வந்திருக்கீங்க, என்ன காரணம்? சும்மா ஒரு விசிட், பாப்பா ஆசைப்பட்டாங்க, அதனால சரி வந்து பார்த்துட்டு போகணும். நாளைக்கு பாப்பாலாம் வர முடியாதுனால. ஓகே, அவரோட அந்த அரசியல் பயணம் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு அரசியல் பயணம்? அவர் வந்து செய்யணும், மக்களுக்காக எல்லாம் செய்யணும், அதை தான் எதிர்பார்த்துட்டு. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. ஓகே, நாளைக்கு இந்த இடம் எப்படி இருக்க போகுது, எப்படி கொண்டாட போறாங்க? ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பாப்போம், கண்டிப்பா. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க? டிவிகேவையும் விஜய் அவர்களையும் எப்படி எதிர்பார்க்கறாங்க? இங்க டிவிகேக்கு தான் மோஸ்ட்லி ஓட்டு போடுவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா இன்னும் கண்டினியூவா பண்ணுவாங்க எல்லாமே. ஓகே, இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கண்டிப்பா. ஓகே, 2026 விஜயோட ஆட்சி தான். என்ன எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம்? விஜய் வந்து நாளைக்கு வருவாங்க, அதனால இப்பயே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன் அவர் அவ்வளவு பிடிக்கும்? அது வந்து அவர் ஹீரோவாக்குமே பிடிக்கும். இப்போ வந்து அரசியலாக வந்திருக்காரு, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். 7th ஸ்டாண்டர்ட் இல்லையே? ஓகே, நீங்க பெரிய பொண்ணாயி யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? விஜய் தான். விஜய் தான். ஏன் விஜய் அவர்கள் இவ்வளவு பிடிக்கும்? ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கும்ல? அது வந்து அண்ணாங்கிற முறையில். அண்ணான்ற முறையில்.
பெருசு ஆனாக்கா நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னாக்கா நம்ம காசுக்கெல்லாம் வின் பண்ணது இல்லை, நம்ம மனசு பார்த்து தான் நம்ம ஓட்டு போடுவோம். ஏன் அவரை பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். படமெல்லாம் பார்ப்போம் இல்லை, ரொம்ப படமெல்லாம் பிடிப்பாரு, நல்லா இருக்கும். புலி படமெல்லாம் பிடிப்பாரு இல்லை, அது பார்த்து நான் வேறு படமே பார்க்குறது இல்லை, விஜய் படம் மட்டும் தான் பார்க்குறேன். அதுக்கு தான் பார்த்துட்டு போகலன்னு புது ட்ரெஸ் மீன் போட்டுட்டு வந்து நடந்தே வந்துட்டேன் இங்கே பார்க்குறதுக்காக. நாளைக்கு தான் இன்னைக்கு அன்னைக்கு விட மாட்டாருங்கோ, இன்னைக்கு பார்த்துட்டு போடலான்னு சொல்லி வந்தோம். சார் விஜய்னாக்காலே ஒரு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பார்க்கணும், பேசணும், பழகணும், அதான் எங்களுக்கு ஆசை, ரொம்ப ஆசை. கையில் கை கொடுக்கணும், நல்லா ரொம்ப பாசமாக பேசணும், அதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதான் நாங்கள் விஜய் கட்சியாக வந்திருக்கோம். நாளைக்கு விஜய் வருவாங்களா, அதுக்கு தான் எங்களுக்கு விட மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இப்போ போகிறோம். அதுக்கு தான் அவருனாக்கா ரொம்ப கெத்தாக இருப்பார், கொஞ்சம் மாசாக இருப்பார், சிரிப்பார், பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் புலி படம், கில்லி படம் ரொம்ப பிடிக்கும். நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தோம் கில்லி படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் நாங்கள் விஜய்க்கே ஓட்டு போகிறது. பாலிடிக்ஸ்லயும் அவர் வந்தாருன்னா சிஎம் ஆனாருன்னா நல்லா பண்ணுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை தான். நாளைக்கு தானே வராரு, இன்னைக்கு என்ன ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? நாளைக்கு டிக்கெட் கிடைக்காதுல்ல, டிக்கெட் கிடைக்காதா? அதனால ஒரு வர ஏரியாவது பார்த்துட்டு போலாம் பார்த்துட்டு போலான்னு. நாளைக்கு எப்படியும் வர வழியில எல்லாமே பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். நாளைக்கு எல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிளானோட இருக்கீங்க? எப்படியாவது ஒரு வரத்துக்குள்ள பிளான், கொஞ்சம் ஸ்கூல்ல பர்மிஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு ஐடியால இருக்கும். உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குமா? ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சார். ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும்? அவர் டான்ஸ் பிடிக்கும், அவரோட ஆக்டிங் பிடிக்கும். அவர் இப்போ கட்சிக்கு அவர் சிஎம்மாக வந்தாருன்னா அது மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு அப்படியா? என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அவங்க நீங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க வரக்கூடிய எலெக்ஷனுக்கு? அவருக்கு தான் ஓட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? சரி, இன்கேஸ் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சா என்ன ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க? எங்களை சுற்றி இவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் வந்து உதவி வந்து பெறணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு. எதுக்கு இங்கே வந்தீங்க? விஜய் சார், விஜய் இது கட்டியிருக்காங்க பார்க்க வந்தேன். அப்படியா? அவர் பிடிக்குமா அவ்வளோ? ஏன்? அவரோடைய ஆக்டிங்கு, அவங்க அவர் பேசுகிற பேச்செலாம் எனக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, நாளைக்கு நீங்கள் அவர் பார்க்க முடியலன்ற வருத்தம் இருக்கா? ரொம்ப இருக்கு. ரொம்ப இருக்கா? சரி, இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கிது, உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னா நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க விஜய் சார்கிட்ட? நெக்ஸ்ட் சிஎம் அவராக வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளா ஓட்டு போட்டால் தான் அது நடக்கும். ஓகேவா? எங்களுடைய ஓட்டு எல்லாருமே, எங்கள் ஃபேமிலி ஓட்டு எல்லாருமே விஜய்க்கு தான். விஜய் சாருக்கு தான் ஆல்ரெடி கன்வெர்ட்டட் எல்லாருமே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே விஜய் எல்லாமே. நாளைக்கு இங்கே எப்படி ரிசீவ் பண்ணி கொண்டாட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க மேடம்? இந்த மக்கள், வேலூர் மக்கள். அது வேற மாதிரி இருக்குங்க. வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா மயானக்குளம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஆமா தெரியும். அதை விட இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸா இருக்கு. ஓகே, விஜய் சார் வர்றது அதை விட திருவிழாவா இருக்கு. அண்ணனுக்காக பயங்கரமா இங்க வந்து ஒரு வரவேற்பே நடக்க போகுது. சூப்பர்.